2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்திலே எலிசா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை, காரியத்தை நிறைவேற்றும்படியான ஒரு விஷயத்தை அங்கே ஒரு நபரிடம் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த 9வது அதிகாரத்திலே ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணும்படி, இஸ்ரவேலின் தேசத்தின் மேல் ராஜாவாக்கும்படி எலிசா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். அந்த நபர் யார் என்று சொல்லி பார்த்தால் யெகூவாக இருக்கிறது. ஆமென். இந்த யெகூவை பற்றி எலியாவிடம் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, நீ இங்கே எதுக்காக சோர்ந்து போய் இருக்கிறாய்? நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகமாக இருக்கிறது. நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக யெகூவை ஏற்படுத்த வேண்டும். உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசா தீர்க்கதரிசி ஏற்படுத்த வேண்டும் என்ற தீர்க்க தரிசன வசனங்களை, பிற்காலத்தில் வரப்போகிற செய்ய வேண்டிய ஊழியத்தை பற்றி அன்றைக்கு எடுத்துரைத்ததை பார்க்கிறோம்.